வணக்கம் நண்பர்களே. இந்தியா வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் 2வது டெஸ்ட் 3வது ஆட்டம் பார்த்தீங்கன்னா, குல்தீப் யாதவோட சுழல்ல சிக்கி சின்னாபனமா ஆனாங்க இன்னைக்கு வெஸ்ட் இண்டீஸ். ஆனா செகண்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தீங்கன்னா, அது அப்படியே ஆப்போசிட்டாவே இருந்தது. எஸ்பெஷலி 2 விக்கெட்டுகள் வெஸ்ட் இண்டீஸ் ஆரம்பத்திலே இழந்தாலும், பிளஸ் அதுக்கப்புறம் கேம்பல் அண்ட் சாய்கோப் இருவரும் ஒரு அருமையான ஒரு பார்ட்னர்ஷிப் அமைச்சு இந்திய அணி பவுலர்கள் தும்சம் செஞ்சிருக்காங்க. இறுதியில பார்த்தீங்கன்னா, 97 ரன்கள் பின்னிலையில் தங்கியிருந்தாலும் இந்த வெஸ்ட் இண்டீஸ் ஒரு நிதான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க. 2வது இன்னிங்ஸ் ஒரு நிதான ஆட்டம் வெளிப்படுத்தியிருக்காங்க. 4வது ஆட்டம் வரைக்கும் இவங்க கேமை கொண்டு போயிருக்காங்க. 4வது நாள் ஆட்டத்துல இந்திய அணி அவங்கள ஈஸியா வீழ்த்தி இந்தியா வெற்றி பெறுவாங்களா, இல்ல இந்திய அணிக்கு ஒரு நெருக்கடியை கொடுப்பாங்களா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். பிளஸ் அதற்கு முன்னாடி இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல பாத்தீங்கன்னா பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நண்பர்களே, வாங்க தெளிவா வீடியோல பார்த்தலாம். இந்தியா வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் 3வது நாள், அதாவது 2வது டெஸ்ட் 3வது நாள் ஆட்டம் பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பாக அமைஞ்சது. இந்திய அணிக்கு ஆரம்பத்திலே சொல்லி ஆகணும். ஏன்னா 140 ரன்னுக்கு 4 விக்கெட் இழந்து தத்தளிச்சிட்டு இருந்தாங்க வெஸ்ட் இண்டீஸ். 2வது நாள் ஆட்ட நேர முடிவில் 3வது ஆட்டம் ஒரு கம்பேக் பண்ணுவாங்களா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது, ஆனா அதுக்கு இந்திய அணி கை கொடுக்கவே இல்லை. குறிப்பா நம்ம சொல்லணும் அப்படின்னா, குல்தீப் யாதவோட சுழல்ல சிக்கி தவிச்சாங்கன்னே சொல்லலாம். டக்குன்னு காலையில வந்ததுலேருந்து விக்கெட்டுகள் விழ ஆரம்பிச்சது. எஸ்பெஷலி குல்தீப் யாதவ் பயங்கரமா சுழல் பயங்கரமா பவுலிங்ல மிரட்டி எறிஞ்சாரு. அவரோட பவுலிங்கை தாக்குப்பிடிக்க முடியாம வெஸ்ட் இண்டீஸ் வீரர்கள் அடுத்தடுத்து விக்கெட்டுகளும் இழந்தாங்க. ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா 248 ரன்னுக்கு அனைத்து விக்கெட்டுமே இழந்து முடிச்சிட்டாங்க. ஓவராலா பாத்தீங்கன்னா அவங்களால ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 248 தான் அடிக்க முடிஞ்சது. ஓகே, 270 ரன் பின்தங்கி இருந்தாங்க. ஃபாலோன் இந்திய அணி பாத்தீங்கன்னா சுபன் கில் ஃபாலோன கொடுத்தாரு. பிளஸ் மறுபடியும் நீங்க பேட்டிங் ஆடுங்க, நாங்க பேட்டிங் ஆடல, நீங்க பேட்டிங் ஆடுங்க அப்படின்ட்டு ஃபாலோன கொடுத்தாங்க. ஓகே, மறுபடியும் பேட்டிங் ஆட ஆரம்பிச்ச வெஸ்ட் இண்டீஸ் பாத்தீங்கன்னா ஆரம்பத்திலே 2 விக்கெட், சிராஜ் ஒரு விக்கெட், நம்மளோட வாஷிங்டன் சுந்தர் ஒரு விக்கெட் எடுத்து அவங்களுக்கு ஒரு பிரஷரை போட்டாங்க. 35 ரன்னுக்குலாம் 2 விக்கெட் இழந்து தத்தளிச்சிட்டு இருந்தாங்க வெஸ்ட் இண்டீஸ் அணி. இந்தியா அணி கம்பேக் பண்ணி இந்த மேட்சும் அதே மாதிரி பொட்டலாம் கட்டிடுவாங்க வெஸ்ட் இண்டீஸை அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா பாத்தீங்கன்னா கேம்பல் அண்ட் சாய்கோப் 2 பேரும் ஒரு அருமையான ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சூப்பரா இருந்தது இவங்களோட பார்ட்னர்ஷிப் தான் 100 ரன்னுக்கு மேல போயிருக்கு. இப்போதைக்கு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா கேம்பல் 88 ரன் அடிச்சிருக்காரு, சாய்கோப் 66 ரன் அடிச்சிருக்காரு. இவங்களோட அருமையான ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் இந்திய அணி பவுலர்களால விக்கெட் எடுக்க முடியாம ரொம்பவும் திறமைப்பட்டாங்க. இவங்களோட பார்ட்னர்ஷிப்பை இந்திய அணியால உடைக்கவே முடியலைங்க. 3வது நாள் கம்ப்ளீட்டும் ஆயிருச்சு. இன்னமும் பாத்தீங்கன்னா 97 ரன் வெஸ்ட் இண்டீஸ் பின்தங்கிய நிலையில தான் இருக்காங்க. இந்தியாவுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு இந்த டெஸ்ட் மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு. நாளைக்கு 4வது நாள் ஆட்டம் இருக்கு. நாளைக்கு 4வது நாள் ஆட்ட நேர முடியல இந்தியா 4வது நாள் ஆட்டத்துல இந்திய அணி இவங்களோட பார்ட்னர்ஷிப் ஏர்லி மார்னிங்லேயே உடைச்சாங்க அப்படின்னா இந்தியாவுக்கு ஒரு நல்ல ஒரு சான்ஸ்ங்கிறது காத்துக்கிட்டு இருக்கு. ஈஸியா மதியத்துக்குள்ளே மேட்ச் முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. இவங்களோட பார்ட்னர்ஷிப் விட்டாங்கன்னா இவங்க நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் இன்னமும் வலுப்படுத்தினாங்க அப்படின்னா வெஸ்ட் இண்டீஸுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு. பிளஸ் என்னன்னா கொஞ்சம் டிலே ஆகும் மேட்ச் முடியிருக்கே தவிர மற்றபடி ஒரு பெரிய பிரச்சனையும் கிடையாது. பிளஸ் என்ன கொஞ்சம் டிலே ஆகும். இவங்களோட பார்ட்னர்ஷிப் கொஞ்சம் குயிக்கா உடைச்சாங்க அப்படின்னா இந்திய அணி குயிக்கா மேட்சை முடிச்சுட்டு அடுத்தது ஆஸ்திரேலியா டூருக்கு ரெடி ஆகிட்டே இருக்கலாம். அதனால இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்ன நடக்கும், இந்த பார்ட்னர்ஷிப் இந்திய அணி உடைப்பாங்களா, இல்ல வெஸ்ட் இண்டீஸ் இந்த மாதிரி நல்ல ஒரு பயங்கரமா டாமினேட் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு 3வது நாள் ஆட்ட நேரம் முடியல, நாளைக்கு ஒரு வலுவான ஸ்கோர் அடிச்சு இந்தியா மேல ஒரு பிரஷரை போடுவாங்களா அப்படிங்கறத நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சந்துரு சிக்ஸர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாங்க. சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்க சப்போர்ட்டையும் ஆதரவையும் கொடுங்க. அதுக்கு முன்னாடி ரோஹித் சர்மாவோட அந்த வாழ்க்கை வரலாறு, அவர் 2007 இருந்து இப்போ 2025 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவரோட கிரிக்கெட் வாழ்க்கையை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பாருங்க. ப்ளஸ் ரோஹித் சர்மா எப்படி ஆரம்பிச்சாரு, ப்ளஸ் அவரோட கரியர் எப்படிலாம் இருந்திருக்கு, ப்ளஸ் அவருக்கு ஏன் கேப்டன்சி பறிச்சாங்க, வேர்ல்டு கப் அவர் கையில் வாங்கி கொடுத்துருக்கணும், அவர் கேப்டன்சியில் என்னென்ன பண்ணியிருக்காரு, 2027 வேர்ல்டு கப் வரைக்கும் அவருக்கு ஒரு கேப்டன்சி கொடுத்துருந்தாங்கன்னா இந்தியா அவர் பெருமைப்படுத்தியிருக்கலாம். ஆனால் அதை மிஸ் பண்ணிட்டாங்க பிசிசியை பொறுத்த வரைக்கும். அது எல்லாமே டீட்டெயிலாக ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பண்ணலாம். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.